ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்குது. என்னோட தாத்தா வந்து 55லேருந்து இந்த பிஸ்னஸில் இருக்கார், 1955. ஸோ பத்மாவதி ஜுவல்லர்ஸோட உரிமையாளர் சொன்னா ஃபேமிலியை தான் சொல்லியிருக்காங்க. இன்று இந்த மகிழ்ச்சியான நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிகவும் பெருமை கொள்கிறேன். கடந்த 20 ஆண்டு காலமாக நீங்கள் எங்கள் மீது வைத்திருக்கும் அன்பு, நம்பிக்கை மற்றும் ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறிய தொடக்கமாக ஆரம்பித்த எங்கள் பயணம் இன்று இந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு முழு காரணம் நீங்கள் எல்லாரும் தான். இந்த வெற்றிக்கு பின்னால் நீங்கள் காட்டிய ஆர்வமான ஆதரவு தான் எங்களை இந்த அளவுக்கு முன்னேறினதற்கு. நீங்கள் வெறும் வாடிக்கையாளர் மட்டுமல்ல, நீங்கள் எங்கள் குடும்பத்தின் ஒரு பகுதி. மற்றும் எங்கள் ஊழியர் மற்றும் சப்போர்ட் ஸ்டாஃப் அனைவரும் எல்லாருக்கும் எங்கள் சிறப்பு நன்றி. அவர்களின் அயராத உழைப்பும் அர்ப்பணிப்பும் இல்லாமல் இது சாத்தியமில்லை. இந்த லக்கி டிரா விழா மூலம் உங்கள் மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இனிவரும் காலங்களில் இன்னும் சிறப்பாக உங்களுக்கு சேவை செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். உங்கள் எதிர்பார்ப்பை விட சிறந்த அனுபவத்தை தருவோம் என உறுதியளிக்கிறோம். வரும் காலங்களிலும் இதே போல் உங்கள் ஆதரவு தொடர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மளுடைய நிறுவனம் இந்த தரமான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது உங்களுடைய ஒத்துழைப்பு தான். தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒன்னே ஒண்ணு வெளியில தரும்போது எனக்கு ஒண்ணுதான் தரணும். ஓகே, சோ டோக்கன் நம்பர் என்ன அப்படிங்கறத சொல்லிடலாமா, தெரிஞ்சுக்கலாமா, இல்ல கவுண்ட் டவுன் போலாமா? 2 and the winner is 2422 Miss Party. இருக்கீங்களா? ரெண்டு 2422 Miss Party. மிஸ்டர் பாட்டி, முல்லைநகர், பொன்னேகிரி, காரப்பாக்கம், போரூர். ஓகே, இதுவும் வந்து ஒரு சிங்கப்பெண் தான் இந்த பரிசையும் வாங்கிட்டு போக போறாங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. யாருங்கிறத நம்மளே கூப்பிடலாம். 10 எல்லாம் கவுண்ட் வேணாம், இப்போ 5 கவுண்டே வச்சுக்கலாம். ஓகேயா? ரெடியா? 5 3 1 and the winner is 2470 அமுதவள்ளி, முல்லை ஸ்ட்ரீட், பொன்னி நகர், காரப்பாக்கம், போரூர். அமுதவள்ளி, எதிர்பார்க்காததே எதிர்பார்க்கல் அப்படிங்கிற மாதிரி கடவுள் வந்து என்னங்க வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்காரு. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அழகான ஒரு குடும்பம், சந்தோஷமா வாழணும் இவங்க. ஸோ யாருக்குன்னு அவங்க செலக்ட் பண்ணி சொல்றாங்க. மேடம் நீங்களே சொல்லுங்க மேடம். ஒரு பெரிய பலத்த கைதல் கொடுக்கலாமா வாங்க. நாங்கள் சில்வர் ஸ்டோர் வல்சராக்கமும் நெசப்பாக்கமும் கடை வச்சுருக்கோம் லாஸ்ட் 6 இயர்ஸாக. சார் வந்து பத்மாவதி ஜுவல்லர்ஸ் நெசப்பாக்கம். இப்போ லாஸ்ட் 3 மந்த்ஸாக நாங்கள் கொலாபரேஷனில் ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்கோம் நெசப்பாக்கமில். அங்கே ஓப்பன் பண்ணி அனௌன்ஸ் பண்ணது தான் இந்த லக்கி ட்ரா இவெண்ட்டு. அங்கே பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு லாஸ்ட் 2 மந்த்ஸாக என்ட்ரிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து இந்த லக்கி ட்ரா இவெண்ட் இங்கே ஃபேராக பப்ளிக் முன்னாடி பப்ளிக்கே கூப்பிட்டு அவங்களே வின்னர் அனௌன்ஸ் பண்ணி ஜெயிக்க வச்சு இப்போ இந்த ஸ்கூட்டி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி அது இல்லாமல் இன்னும்
நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் வந்து இந்த முக்கியமான நோக்கம் என்னென்னா மேலும் மேலும் கஸ்டமர் வந்து எங்களுக்கு சேரணும். மேலும் மேலும் கஸ்டமரும் சேரணும். இன்னும் நிறைய பேருக்கு நாங்கள் பண்ணுற ப்ரைஸிங், இப்போ நாங்கள் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சில்வர் பண்ணுறோம், இவர் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் பண்ணுறாரு. நாங்கள் சில்வர் வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் ஆஃபர் பண்ணுறோம், இவர் சேம் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் ஹோல்சேல் ப்ரைஸில் ஆஃபர் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு பண்ணிவிட்டு ஒரு கஸ்டமருக்கு வந்து இன்னொரு என்ன சொல்கிறது மோட்டிவேஷன் எங்ககிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவங்களுக்கும் லாபம், அவங்க நிறைய கிஃப்ட்ஸ் ஜெயிக்கலாம் ஃப்யூச்சரில் கூட. இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நிறைய கூட நாங்கள் ஃப்யூச்சரில் கண்டக்ட் பண்ணுவோம். எங்களோட இன்னொரு பிரான்ச் மடிப்பாக்கம்ல அடுத்த 2 months ஓப்பன் ஆக போகுது. அங்கேயும் இதே மாதிரி ஒரு ஈவெண்ட் we are planning very soon. Thank you. பெரிய நோக்கம் வந்து இட் இஸ் கிவிங் பேக் டு த கஸ்டமர்ஸ். இந்த கஸ்டமர்ஸ் தான் எங்களை வாழ வைக்கிறாங்க. இந்த கஸ்டமர்ஸால தான் நாங்கள் முன்னேறோம். ஸோ எங்களுக்கு கிடைக்கிற 10 ரூபாயில் ஒரு 2 ரூபா இல்லை 3 ரூபா திருப்பி இந்த கஸ்டமர்ஸுக்கே கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். மேலும் மேலும் இது மாதிரி இன்னும் ப்ரோக்ராம் பண்ணுறோம். மேலும் மேலும் இந்த கஸ்டமர்ஸ் எல்லாரும் எங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. கண்டிப்பாக அதுக்காக பண்ணுறோம். தேங்க்யூ. ஹஸ்பண்ட் பேர் வந்து பாண்டி. நாங்கள் வந்து காரம்பாக்கம் முல்லை ஸ்ட்ரீட் பொன்னி நகர்லேருந்து வரோம். காரம்பாக்கம் தான். பத்மாவதி ஜுவல்லர்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸாக வந்து ஸ்கூட்டி வந்து விழுந்திருக்கு. அது என் ஹஸ்பண்ட் பேரில் தான் விழுந்தது. ரொம்ப சந்தோஷம். 2வது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி டிவி எனக்கு விழுந்துச்சு. அதை நம்மளே வாங்கக்கூடாதுன்றதுனால மற்ற கஸ்டமருக்கு கிடைக்கட்டுன்றதுக்காக விட்டு கொடுத்துட்டோம். இப்போ அடுத்த ப்ரைஸ் எப்படின்றது தெரியல. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணோம். கடையும் வந்து நல்லா மென்மேலும் அவங்க வந்து வளரணும், வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம், கடவுளை ப்ரே பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. இன்று எங்களுக்கு 3வது பரிசாக ஃப்ரிட்ஜ் குளிர்சாதன பெட்டி கிடைத்துள்ளது. அது மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் எங்கள் பொண்ணு வந்து பாண்டிச்சேரியில் இருந்தாலும் இங்கே வந்து இவங்ககிட்ட தான் சீட்டுலாம் கட்டுவாங்க. அந்த விதத்தில் பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களும் எங்கள் பரிசு கிடைச்சது மிக மகிழ்ச்சி. அதுவும் இல்லாமல் முதல் பரிசு வாங்கின சகோதரிக்கு 2ஆம் பரிசு தொலைக்காட்சி பெட்டி கிடைத்தது. ஆனாலும் அவர்கள் 2 பரிசு நமக்கு வேண்டாம், விட்டு கொடுத்து விடுவோம் என்று அவர்களே ஒரு நம்பரை மீண்டும் குழுக்கள் முறையில் ஒரு நம்பரை எடுத்து தேர்வு செய்து அவர்களுக்கு தனக்கு கிடைத்த பரிசாக கொடுத்தார். இது வந்து பெண்கள் அந்த அந்த பெண்மணி வந்து ரொம்ப ரொம்ப வந்து எல்லாரும் மனசில் உயர்ந்துட்டாங்க. பெண்கள்னா பொதுவாக விட்டு கொடுக்க மாட்டாங்க, பேராசை பிடிச்சவன்ற மாதிரி சும்மா இருக்கிறவங்கலாம் வீணர்களாக பேசுவாங்க. ஆனால் நீங்கள் உண்மை என்னன்னா ஒரு பெண் இந்த அளவுக்கு எலாபரேட்டாக திறந்த மிக பெருந்தன்மையுடன் அந்த பரிசை விட்டு கொடுத்தது பெண்களுக்கே, பெண் குலத்திற்கு மிக பெருமையாக உள்ளது. அந்த சகோதரிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருமே இந்த மாதிரி விட்டு கொடுக்க மனப்பான்மை இருந்தால் நம்மிடம் சண்டை சச்சரவு குழப்பம் எதுவுமே இடம் இருக்காது. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அன்புடன் வாழ வேண்டும் என்பதை அந்த சகோதரி தன் செயலால் உணர்த்தி விட்டார். அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லவில்லை, பேசவில்லை. எனக்கு அதிகம் வேண்டாம், நான் விட்டு கொடுக்கிறேன் என்று விட்டு கொடுத்த அந்த மனப்பான்மை நம் அனைவருக்கும் வேண்டும். அது நம்ம தமிழ் பெண்களிடம் அது காணப்படுவது மிக மிக மகிழ்ச்சியாக உள்ளது. இதை அனைவரும் முடிந்த அளவு நாமும் கடைபிடித்து பிறர் விட்டு கொடுத்து உதவும் மனப்பான்மை இருந்தால் மகிழ்ச்சி எங்குமே மகிழ்ச்சி நிலவி அன்பு நட்பு வளரும். இதை வந்து எல்லாருமே நம்ம கற்றுக்கிறோம். அனைத்து பெண்களும் இதை அவங்கள முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு விட்டு கொடுக்க மனப்பாட்டில் வாழ வேண்டும். அது வந்து நமக்கு நல்லது, ஊர் உலகத்துக்கு மிக்க நல்லது. நன்றி.